தமிழக மனிதவளத்துறை அமைச்சர் கிள்ளி சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் பழைய வீடியோ ஒன்று தற்போது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய புயலை கிளப்பி உள்ளது. தாம்பரம் தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் இடம் பிடித்தவர்தான் சரத்குமார். சேப்பாக்கம் மைதானத்தில் அமர்ந்து கொண்டு ஏடிஎம் கார்டு மற்றும் 500 ரூபாய் நோட்டை கொண்டு வெள்ளை நிற பவுடர் ஒன்றை அவர் ஒழுங்குபடுத்துவது போன்ற 2 வருடங்களுக்கு முந்தைய வீடியோ தற்போது வெளியாகி சர்ச்சைகளை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் சரத்குமாரின் அமைச்சர் பதவி எந்த நேரத்திலும் பறிபோகலாம் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சர்ச்சை குறித்து விளக்கமளித்துள்ள அமைச்சர் சரத்குமார், தனது குழந்தைக்கு சளி மாத்திரையை விழுங்க முடியாததால் அதை நொறுக்கி பவுடராக்கவே அவ்வாறு செய்ததாக கூறியுள்ளார். இருந்தாலும் இந்த விளக்கம் பொதுமக்களிடையே எதிர்க்கட்சிகளிடையும் திருப்திகளை ஏற்படுத்தவில்லை. மாத்திரையை நொறுக்கும் விதம் போதைப்பொருள் பயன்படுத்துவதில் கைதேர்ந்தவர்கள் செய்வதைப் போல இருப்பதாக கூறி சென்னை மாநகர காவல் ஆணையரத்தில் பெண் வழக்கறிஞர் சரண்யா நடராஜன் என்பவர் அமைச்சர் மீது புகார் அளித்துள்ளார். மேலும் அமைச்சரவை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி திமுக மாணவரணியினர் மாநிலம் தழுவிய அளவில் தீவிர போராட்டங்களை முன்னெடுத்தும் வருகின்றனர். கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் அழுத்தம் அதிகரித்துள்ளதால் அமைச்சர் சரத்குமார் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தை சந்தித்து இது தன் மீது திட்டமிட்டு நடத்தப்படும் அரசியல் சதி என்று முதல்வர் விஜயிடம் எடுத்துரைக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் இந்த விஷயத்தில் இறுதி முடிவை முதல்வர் விஜயே எடுப்பார் என ஆனந்த் கராராக தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் அடுத்த சில மாதங்களில் நடைபெறவுள்ள அமைச்சரவை மாற்றத்தின் போது சரத்குமார் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று தலைமைக்கு பரிந்துரைத்துள்ளனர். இதனால் மிகுந்த மனவடத்தில் எடுக்கும் அமைச்சர் மீது தூய்மையான நிர்வாகத்தை வலியுறுத்தும் முதல்வர் விஜய் எந்த நேரத்திலும் அதிரடி நடவடிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இன்னொரு புறம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மற்றும் முதல்வர் விஜயின் அரசியல் நகர்வுகள் மற்றும் வியூகங்கள் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் அதிமுகவை சேர்ந்த இன்னும் குறைந்தது 10 முதல் 20 வரையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் விரைவில் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்யக்கூடும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் மிக வலுவாக பேசப்பட்டு வருகிறது. இந்த அதிரடி ராஜினாமாக்கள் நிகழ்ந்தால் தமிழகத்தில் மொத்தம் 25 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கட்டாய சூழல் உருவாகும். இந்த இடைத்தேர்தல் தான் தமிழகத்தின் எதிர்கால அரசியல் அதிகாரத்தை யார் கையில் கொடுப்பது என்பதை தீர்மானிக்கும் மிக முக்கிய காரணமாக அமையப் போகிறது. இந்த எதிர்பார்க்கப்படும் 25 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் குறைந்தது 20 தொகுதியிலாவது தமிழக வெற்றிக் கழகம் மிக பிரமாண்டமான வெற்றிகளை பதிவு செய்யும் என்று அந்த கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் அரசியல் கணக்காளர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது சட்டமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 107 எம்எல்ஏக்களின் பலம் இருக்கும் நிலையில் இந்த இடைத்தேர்தல் வெற்றியின் மூலம் மேலும் 20 புதிய எம்எல்ஏக்கள் தாவேக கணக்கில் இணைவார்கள். இதன் மூலம் அந்த கட்சியின் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 127ஆக உயரும். இந்த தகுதியான பெரும்பான்மை பலத்துடன் தாவேக தலைவர் விஜய் மிக மாண்புடன் சட்டப்பூர்வ அங்கீகாரத்துடன் தமிழகத்தில் புதிய ஆட்சியை அமைப்பார் என்று அந்த கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது ஒரு புறம் இருந்தாலும் கூட்டணி தர்மத்தை மதிப்பதிலும் தமக்கே உரிய பரந்த மனப்பான்மையோடு விஜய் செயல்படுவார் என்ற பேச்சும் பரவலாக எழுந்துள்ளது. ஒருவேளை நடைபெறவிருக்கும் தேர்தல்களின் முடிவில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தனிப்பெரும்பான்மை பலம் கிடைத்தாலும் கூட அவர் தங்களை நம்பி வந்த கூட்டணி கட்சிகளை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சர் பதவிகளை தொடர்ந்து நீடித்து வழங்குவார் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வந்தாலும் அந்த அளவுக்கு தன்னுடைய அரசியல் பயணத்தில் தோள் கொடுத்தவர்களை அரவணைத்து செல்லும் பரந்த உள்ளம் அவரிடம் இருப்பதாக தாவேகா தரப்பில் பெருமையுடன் சுட்டிக்காட்டப்படுகிறது. இருந்தாலும் தற்போதைய சவாலான அரசியல் சூழ்நிலையில் வெறும் நல்லெண்ணத்தை மட்டுமே நம்பி ஆட்சியை நடத்த முடியாது என்பதையும் அதிகார பகிர்வில் இருக்கும் நடைமுறை சிக்கல்களையும் விஜய் மிக தெளிவாக உணர்ந்து வைத்துள்ளார். குறிப்பாக எதிர்காலத்தில் கூட்டணி கட்சிகள் ஏதேனும் ஒரு காரணத்தை காட்டி ஆட்சியை கவிழ்த்து விடுவோம் என்று மிரட்டுவதற்கோ அல்லது நெருக்கடி கொடுப்பதற்கோ எந்தவிதமான வழியும் இல்லாத வகையில் தனது ஆட்சியை பாதுகாப்பாக கட்டமைக்க அவர் விரும்புகிறார். இதற்காகவே தன்னுடைய சொந்த கட்சியின் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை எப்போதுமே பாதுகாப்பான மற்றும் நிலையான ஒரு மட்டத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் அவர் மிக உறுதியான மற்றும் தீர்க்கமான எண்ணம் கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த அரசியல் தற்காப்பு மற்றும் எதிர்கால ஆட்சி ஸ்திரத்தன்மை வியூகத்தின் ஒரு பகுதியாகவே அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைய விரும்பும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும்
எம்எல்ஏக்களை தனது கட்சியில் சேர்த்துக் கொள்வதற்கு விஜய் பச்சை கொடி காட்டியுள்ளார் என்று அரசியல் வட்டாரங்கள் முணுமுணுக்கின்றன. மாற்றுக் கட்சியினரின் வருகையானது கட்சியின் பலத்தை சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கணிசமாக உயர்த்தும் என்பதால் இந்த சேர்க்கைக்கு அவர் தனது முழு ஒப்புதலை வழங்கியுள்ளார். இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் பலவீனத்தை தாவேகாவின் பலமாக மாற்றி ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கான அடித்தளத்தை அவர் மிகவும் சாதுரியமாக அமைத்து வருகிறார். தமிழக அரசியல் வரலாற்றில் பல்வேறு கூட்டணிகள் அமைவதும் பின்னர் அதிகார போட்டிகளால் அவை உடைந்து போவதும் வாடிக்கையான ஒன்றாக அமைந்து வந்துள்ளது. ஆனால் தற்போதைய தமிழக வெட்டுக்கழகத்தின் வியூகமானது முற்றிலும் மாறுபட்டதாகவும் தொலைநோக்கு பார்வை கொண்டதாகவும் உள்ளதாக தாவேகா வட்டாரங்கள் மிக நம்பிக்கையோடும் விவாதித்து வருகின்றனர். ஒருபுறம் கூட்டணி கட்சிகளான மரியாதையும் அமைச்சர் பதவிகளையும் தக்க வைத்து கொண்ட மறுபுறம் தனது சொந்த கட்சியின் பலத்தை அசைக்க முடியாத அளவிற்கு உயர்த்துவதுதான் விஜயின் தற்போதைய முதன்மை இலக்காக இருக்கிறது. இந்த அதிரடி அரசியல் நகர்வுகள் அனைத்தும் தமிழகத்தின் அடுத்த கட்ட அரசியல் அதிகாரம் மிக விரைவிலேயே தாவேகாவின் கைகளுக்கு செல்லும் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் மனிதவளத்துறை அமைச்சர் கில்லி சரத் போதைப் பொருள் பயன்படுத்துவது போல சமீபத்தில் வெளியான வீடியோ தாவேகா வட்டாரங்களில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்தது. ஆனால் அமைச்சரோ அது போதை மருந்து இல்லை, என் குழந்தைக்கு மாத்திரையை பொடியாக்கி கொடுத்தேன், என்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்று விளக்கமளித்தார். இதை திமுக கடுமையாக விமர்சனம் செய்தும் வருகிறது. போதைப் பொருளை தடுப்போம் என்னும் சொல்லும் தாவேகாவில் ஒரு அமைச்சரே இப்படி செய்திருக்கிறார், அவரிடமிருந்து அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். மேலும் இதை கண்டித்து திமுக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் சென்னையில் போராட்டமும் நடத்தப்பட்டது. இந்த விவகாரம் விஜய்க்கு கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் புசி ஆனந்தை அழைத்து விஜய் கண்டித்ததாகவும் விரைவில் கில்லி சரத்திடமிருந்து அமைச்சர் பதவி பறிக்கப்படும் எனவும் எச்சரித்ததாகவும் தகவல் பரவி வருகிறது. புசி ஆனந்தை சந்தித்து நான் விளையாட்டாக செய்ததை அரசியலாக்குகிறார்கள் என கில்லி சரத் சொல்லியதாகவும் அதற்கு விஷயம் தளபதிக்கு சென்றுவிட்டது, அவர் எடுப்பதே இறுதி முடிவு என ஆனந்த் சொல்லிவிட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஒரு பக்கம் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் சரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் அது தாவேகாவிற்கு கெட்ட பெயராக அமையும் என்பதால் 2 அல்லது 3 மாதங்களில் அமைச்சரவையில் மாற்றம் நடைபெறும் போது கில்லி சரத்திடமிருந்து அமைச்சர் பதவி பறிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் தாவேகா அரசு ஏராளமான சர்ச்சைகளில் சிக்கி வருகிறது. அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகின்றனர். அமைச்சர் சரத்குமார் போதை மருந்து பயன்படுத்தியதாக வீடியோ வெளியானதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டித்தும் வருகிறார்கள். சரத்குமாரை அமைச்சரிலிருந்து நீக்க வேண்டும் என்று திமுக மாநிலம் தழுவிய போராட்டத்தை அறிவித்தது. சென்னையில் திமுக போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதியும் மறுத்தது. மேலும் போராட வந்த திமுக மாணவனினை கைது செய்திருப்பதால் பரபரப்பும் ஏற்பட்டது. தாவேகா அமைச்சரவையில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருப்பவர்தான் சரத்குமார். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு குடும்பத்துடன் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் IPL போட்டி காண சென்றுள்ளார். அப்போது அவர் மாத்திரையை பொடியாக்கும் வீடியோவை தக்லைஃப் என்கிற கேப்ஷனுடன் பதிவிட்டிருந்தார். முதலமைச்சர் விஜய் போதை மருந்தை ஒழிப்பதற்கான மாரத்தானில் கலந்து கொண்ட அதே நாள் இந்த வீடியோ வெளியானது சர்ச்சையானது. சரத்குமாருக்கு கண்டனம் தெரிவித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, தாவேகா அமைச்சர் சரத்குமார் நீக்கம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.